அடுத்ததாக முன்னாள் அமைச்சரும் கழகத்தின் முன்னோடிகளில் ஒருவரும் நம்முடைய அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மிகுந்த நம்பிக்கை ஒளிபரப்பான அருமையண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். தொண்டு செய்து படுத்தவரம் தூய தாழி மார்பில் விடும் மண்டை சுழப்பை உலகம் பெறும் மணக்குடியில் சிறுகையிலும் தந்தை பெரியார் காந்திரத்தர் கனிபாடி தென்னாட்டு பெருநாட்சார் இந்நாட்டு இளசார் நம்மையெல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த அண்ணாவினை அடிச்சுவட்டி பூவுக்கும் பொன்மனத்தை கற்றுத்தந்த பொன்மன தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீண் முட்டதை வந்தாலும் பிடிச்சுவிட்டார் வீரமும் வீர வேற இல்லத்தில் வீர வணக்கமாய் திகழ்ந்த நம்முடைய ஒப்பற்ற தலைவி மங்கா புகழ் கொண்ட முந்தைய கழகம் தமிழகத்தின் ஜான்சி ராணி நம்முடைய அன்பு தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியோடு திண்டுக்கல் மாவட்டத்தில் திரளாக கூடியிருக்கின்ற மகத்தான செயல் வீரர் கூட்டத்துடைய முத்தான தலைவர் நம்முடைய மதுவிலக்கு ஆயத்தீவை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக பணியாற்றி கழக தொண்டர்களின் மனதில் இடம் பிடித்த நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, நம்ம எல்லாம் வழிநடத்தி நமக்கு தலைமையேற்று புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இருமுறை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட நம்முடைய சாலை தலைவராக நாம் அனைவரும் இன்றைக்கு ஒன்றுபட்டு ஜாதி மதங்களை கடந்து மத உணர்வு இன உணர்வுகளை கடந்து தலைமையேற்று இருக்கின்ற நம்முடைய அண்ணன் மகத்தான தலைவர் வருங்கால முதல்வர் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப்படும் மகத்தான சக்தி. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து அந்த தடைகளை எல்லாம் இன்றைக்கு நீக்கி மிகப்பெரிய வெற்றி வாகை சூழ இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகத்தான தலைவராக எதிர்காலத்தில் வெளியே இருக்கின்ற நம்முடைய அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, என் நம்பிக்கைய அவைத்தலைவர் தில்லைமொழி பேச்சாளர் அன்பு சகோதரர் மதுசூதன் அவர்களே, கழகத்துடைய அனைத்து தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தர்மத்தின் பக்கம் நின்று கொண்டிருக்கின்ற முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்துடைய நிர்வாகிகளே, அத்துணைக்கு மேலாக இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய ஊராட்சி கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, அன்பு நண்பர்களே, தொண்டர்களே, பாசமிக்க தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்பாண்டி மண்டலத்தின் தலைநகர் மதுரை, அந்த மதுரையை உள்ளடக்கிய